ஸோ 5 அடி 6 அடி விநாயகர்லாம் தனியாக இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த கலர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, யானை கலர் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலை தயாரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த 2025 வந்து விநாயகர் சதுர்த்தி வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிறதுனால இந்த ஸ்ரீ கிருஷ்ணா விநாயகர் சிலை தயாரிப்பாளர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே போன வருஷம் நம்ம வந்திருந்தோம், ஏன்னா நமக்கு தெரிஞ்சோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோன்னா சரி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனாவகிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதை நான் வந்து அப்படியே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடிய தெரியுது நிறைய விநாயகர் சிலைகள் பாருங்கள். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த குடோன் ஃபுல்லாகவே விநாயகர் சிலைகள் தான். இந்த பக்கம் பார்த்தாலும் பாருங்கள் நிறைய விநாயகர் சிலைகள் இருக்குது, தெரியுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வந்து என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஒசரத்தில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதாவது 5 அடியிலேருந்து 8 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிறைய புது புது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகள் இருக்குது. எல்லாமே வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக வந்து வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இப்போ கடைக்காரன் வந்துட்டார், அவர்கிட்ட போய் நம்ம இப்போ பேசலாம். ஃபஸ்ட் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு சொல்லிடுங்கண்ணா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம், சேலம் விமான நிலையத்துக்கு நேர் எதிரில் ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கூடம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ மூலிமா ஒரு 3-4 வருஷமாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது. நம்மகிட்ட எத்தனை அடியில் எத்தனை அடியில் சிலை இருக்குன்னா? நம்மகிட்ட 6 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தமிழக அரசு அனுமதிச்ச 10 அடி வரைக்கும் நம்ம சிலை செஞ்சுருக்கோம். அந்த நாம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து 10 அடிக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட்டுங்களா இருக்குது? வழக்கம் போல தான் 100 ரூபாயிலேருந்து 35,000 வரைக்கும் இருக்குது. 35,000 மேலே நமக்கு சிலை அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் சிலை இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம கஸ்டமர் எந்தெந்த ஊரில் வந்துருக்காங்கன்னா? பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு, இது மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தும் வராங்க. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க, எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. மதுரையிலேருந்து கூட இந்த டைம் ஒரு சில வந்து புக் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆன்லைனில் எல்லாம் புக் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ இல்லை, நேரில் தான் வராங்க. நேரில் வந்து ஆன்லைன் சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை, இருந்தது. அது கொஞ்சம் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் வர்றதுனால அதை நிறுத்திட்டு நேர்லேயே வர சொல்லிடுறோம். நேரில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிலைகளை பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. பண்ணிக்கிறோம். சரிங்கண்ணா, அப்படியே உள்ள சிலைகள்லாம் பார்க்கலாங்களா? பாருங்கள். நன்றிங்கண்ணா. பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகழகான இந்த 10 அடி உயரமுள்ள சிலைகள் இருக்குது. எல்லாமே வந்து புது மாடல். அந்த காதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து அந்த கலரிங் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த ரோஸு மஞ்சள்லாம் கலந்த மாதிரி தான் எல்லா இதுலேயும் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அழகாக இருக்குது. ஸோ வித்தியாசமான, அதாவது கஸ்டமர் கேட்குற மாதிரியான சிலைகள்லாம் வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து கேட்கறதுக்கு தகுந்த மாதிரியான கலரிங்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து அழகாக தெரியுது. அந்த அண்ணாவும் சொன்னார், அன்னப்பறவைகள் இருக்கிற மாதிரியும் மயில் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து பாகுபலி இதில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியான சிலைகளும் இங்கே இருக்குது. ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து 10 அடி உயரமுள்ள சிலைகள் தான். அந்த அண்ணா என்ன சொன்னார்னா 35,000க்கு மேலே நம்மக்கிட்ட வந்து சிலைகள் கிடையாது, அதுக்கு உள்ளே தான் வந்து பார்த்தோன்னா சிலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் அழகாக பரிவட்டம் கட்டியிருக்காங்க. இந்த பரிவட்டமும் வந்து பார்த்தோன்னா அழகாக சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணரும் பக்கத்தில் வந்து ராதாவும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை அழகாக இருக்குது. இவர் வந்து பாருங்கள் யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, 2 பக்கமும் இருக்கக்கூடிய யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான விநாயகர். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து வரிசையாக அந்த 5 அடியிலேருந்து 8 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகர்லாம் இந்த சைடில் இருக்குது, தெரியுதுங்களா? கலரிங்லாம் சூப்பராக இருக்குது. வாட்டர் பெயிண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட நாம்ஸ் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே இந்த குடோன் ஃபுல்லாகவே வந்து சிலைகள் தான் இருக்கும். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து இந்த குடோனில் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாம்பே மாடல் விநாயகர் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே மாடல் விநாயகர் உட்பட எல்லா விநாயகர் சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களே தயாரித்து இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரிங்லாம் கொடுத்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலைகளும் வாங்கிட்டு போகிறதா வந்து அண்ணா சொல்லியிருந்தாரு. அப்படியே சும்மா முன்னாடி இருக்கிற சிலைகளை நம்ம அப்படியே பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த விநாயகர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த விநாயகர் பாருங்கள், கலரிங்கும் சூப்பராக இருக்குது. அந்த ஜிக்னா ஒர்க் ஆகட்டும், அந்த கலரிங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தங்க கலர் ஆகட்டும் எல்லாமே இதில் மேக்ஸிமம் பாருங்கள் இந்த தங்க கலர் மாதிரி தான் காதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலராக கொடுத்துருக்காங்க. யானை மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள், நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி, ஒரு பக்கம் யானை தலை மேலே வந்து கால் வச்சுட்டு இருக்க மாதிரி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிற மாதிரியும். இந்த சிலை பாருங்கள், இதுவும் ஒரு 10 அடி சிலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் மாதிரியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குறாரு. இந்த பக்கம் பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த விநாயகர் மாதிரி தான். அதாவது ஒரே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குரிய ஒரு 5 பீஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா கஸ்டமர்லாம் வந்து ஒரே மாதிரி கேட்கறதுனால சில பேர் வந்து ஒருத்தர் புக் பண்ணியிருப்பாங்க, அதே சில வேணும்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் வந்து ஒரு 4-5 சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பரிவட்டம் கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இவர் வந்து அப்படியே கம்பீரமாக இதில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த விநாயகர் வந்து 6 பேக் வச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த 6 பேக் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் 2 வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்குள்ள இது வந்து போன வருஷமாக வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு 6 பேக் வச்சிருக்கிற மாதிரியான விநாயகர் இது. அதுக்கப்புறம் இது நந்தி மேலே இருக்கிற மாதிரி விநாயகர் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இந்த விநாயகர் பாருங்க அழகாக வந்து 2 பக்கம், ஒரு பக்கம் மயிலும் ஒரு பக்கம் வந்து அன்னபுரம் மாதிரி இருக்குது. ஸோ நந்தீஸ்வரர் கீழே இருக்கிற மாதிரி 2 பக்கம் இந்த நந்தீஸ்வரர் மத்திரம் வச்சுருக்கிற மாதிரியான சிற்பம் ரொம்ப அழகாக இருக்குது. மேலே பாருங்கள், இந்த காது கொடுக்கக்கூடிய இந்த கலரிங் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே சொன்ன மாதிரி தான். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒற்றுமையாக பாருங்கள். இந்த காதுக்கும் ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கலரிங் தான் காதுக்கு வந்து அவ்வளோ அழகாக செட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 ஏற்கனவே ஒரு 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விநாயகர் சிலைகள் இங்கே இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி சில சமயத்தில் கேட்கறதுனால வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நந்தி மேலே அழகாக வந்து நந்தி மேலே பெரிய ஒரு நந்தி மேலே அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிலை, இதுவும் அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து ஆஞ்சநேயர் அப்புறம் அம்மா இருக்க மாதிரியான ஒரு சிலை, ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. இந்த விநாயகர் பாருங்களேன், இந்த விநாயகர் எவ்வளோ அழகாக தான் பாருங்கள். எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதில் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போவே இது வேணாம் அது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த விநாயகரும் வந்து லட்டு கொண்டு போகிற மாதிரியான விநாயகர். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் சிலைகள் வந்து நிறையா புக் ஆகாமல் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த வீடியோ இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அந்த கடையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு மற்ற விஷயம் பார்க்கலாங்க. ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இருக்கிற மாதிரி அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா நிறையா வந்து கஸ்டமர் கேட்கறதுனால அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி புக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்பர் போட்டுருவாங்க. இது மாதிரி நம்பர் போட்டிருக்காங்க. புக்கான சிலைகள்லாம் வந்து இது பாருங்கள் அழகாக இருக்குது. அந்த கலரையும் வந்து யானை கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கருப்பு இல்லாமல் யானை கலர் மாதிரியான ஷேப்பில் வந்து அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் ஃபுல்லாக பாருங்கள், இந்த விநாயகர் இது ஒன்று தான். இது ரெண்டும் ஒரே விநாயகர் தான். இதே தான் அங்கேயும் இருக்கும். ஸோ இது ஒரு 3 ஒரே தான். அதுதான் இப்போ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்குது. சிங்கர் மாதிரியான விநாயகர்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சிலைகளையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். சின்ன சைஸ் இதெல்லாம் 5 அடி விநாயகர்லாங்க்கா. ஸோ 5 அடி 6 அடி விநாயகர்லாம் தனியாக இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த கலர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. யானை கலர் மாதிரி, யானை மாலையும் சிங்க மாலையும் மூஷிகன் மாலையும் இருக்கிற மாதிரியான விநாயகருங்க எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
இங்கே வந்து இன்னும் வந்து நிறைய சிலைகள் வந்து புக்காகவும் இருக்குது. உங்களுக்கு சிலைகள் வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.